சுவாமிநாதன், நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ராகுல் காந்தியோட இன்னைக்கு பேச்சுல இருந்து தமிழ்நாட்டில் இன்னும் தீவிரமா காங்கிரஸை வளர்க்கணும், காங்கிரஸை இன்னும் முன்னுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ களம் தாவேகா, அதிமுக, திமுகன்னு ஒரு மும்முனை போட்டியா தீவிரமா இருக்கும்போது இது சாத்தியமா? என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல ராகுல் காந்தி அவர்களுடைய முன்னெடுப்பு அந்த கட்சியினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் என்பதை தாண்டி காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாகவும் முகவரியாகவும் இருக்கக்கூடியவர். அந்த வகையில அவர் அந்த விஷயத்தை பேசுகிறார். அதை முதல்ல ஒரு கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம், அவ்வளவுதான். பட் அதற்கான களம் தமிழ்நாட்டில் இருக்கான 100% இல்லை. நீங்க ஒரு உதாரணத்திற்கு ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா, உயிர்ப்போட இருக்கணும்னா போராட்டங்களின் வழியாகத்தான் உயிர்ப்போட இருக்க முடியும். ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளும் அவர்கள் ஆளுங்கட்சி சார்பு அரசியல் தான். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் இருந்தார்கள். அன்றைக்கு கூட்ட அமைச்சரவையில கூட அவர்கள் இல்லை. கிட்டத்தட்ட அவர்கள் அப்பொழுது எதிர்காலமாடி இருக்க முடியும். நிறைய விஷயங்களை போராடி இருக்கலாம், இடதுசாரிகள் கொண்டு இருந்துக்கலாம். பட் அப்பொழுதே அவர்கள் போராடவில்லை. இந்த சூழல்ல தான் இப்பொழுது 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அமைச்சரவையில 2 அமைச்சர்களே இருக்கிறார்கள். நீங்க ரொம்ப பழைய கால உதாரணங்கள் கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம். அண்மையில நீட் மோசடிக்கு எதிராக நாடு முழுவதும் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டதில்ல. நீங்க காங்கிரஸ் கட்சி வளரணும்னா 74 மாவட்ட தலைவர்கள் இருக்காங்களே, 74 மாவட்ட தலைநகரங்கள்ல அதற்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டமாக நடந்திருக்கா? அப்ப நீங்க ஒரு கட்சி வளர வேண்டும் என்பது ராகுல் காந்தி அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அப்ப தமிழ்நாட்டினுடைய மனநிலை அதுதானே. நீட் மோசடி என்கிற காலத்துல இருந்து நீட்டே மோசடின்னு முதல்ல பேசுனது தமிழ்நாடு. அப்ப அங்க பெரிய அளவில் அதை முன்னெடுக்க வேண்டிய திமுக, கடந்த காலங்களில் முன்னெடுத்த திமுக ஒதுங்கி நிற்கிறது. தாவேகா அரசும் அதுல மாணவர்கள் மீது பாரபட்சமாக கிட்டத்தட்ட கைது நடவடிக்கை வரை சென்றது. அப்ப அந்த நேரத்தில் அதை கையில் எடுத்துக்கணும்ல. அப்போ ஒரு கட்சி உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று போராட்டங்களின் வழியாக முன்னெடுக்கணும். அது நீங்க இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு இடம் கேட்டீங்க. அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, இந்த நேரத்தில் களம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டீங்க. ஏற்கனவே திமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தாவேகா. நான் அதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு டேட்டா மட்டும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 3 தொகுதிகளை சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன். அது என்ன தொகுதிகள் பார்த்தீங்கன்னா, 2011 இருந்தே காங்கிரஸ் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய தொகுதி. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா அவர்கள் வசம் இருக்கக்கூடிய தொகுதி. கன்னியாகுமரி மாவட்டத்துல அவங்க ரொம்ப வலுவாக இருக்காங்க. அது ஒரு ஒப்புமைக்காக நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே 2021 26 தேர்தல்ல இவ்வளவிற்கும் திமுகவோட அவர்கள் இருந்த பொழுது 2021 26 16% வாக்கை இழந்திருக்காங்க. இந்த 3லயும் வெற்றி பெற்றுட்டாங்க வழக்கம் போலவே. 16% வாக்கை குளச்சல் தொகுதியில இழந்திருக்காங்க. ஆனா பாஜக இழந்திருப்பது 8% வாக்குகள். விளவங்கோடு தொகுதியில காங்கிரஸ் இழந்திருக்கிறது, வெற்றி பெற்றுட்டாங்க 12% வாக்குகள். பாஜகவும் இழந்திருக்கிறது 9% வாக்குகள். கிள்ளியூர் தொகுதியில காங்கிரஸ் இழந்திருப்பது 22.34% வாக்குகள். பாஜக இழந்திருப்பது 10% வாக்குகள். இங்கெல்லாம் வெற்றி கிடைத்து விட்டது. நீங்க திமுக அலையன்ஸ்குள்ளேயே இருக்கீங்க. அந்த நேரத்துல கூட தாவேகாட்ட ஓட்டை இழக்கிறாங்க. இப்ப தாவேகாவோட தான் கூட்டணி. அப்ப நீங்க போட்டியிடுகிற எண்ணிக்கையில வெற்றிகள் வந்துவிடும். ஏன்னா தாவேகா இன்றைக்கு அசுரபலத்தோடு இருக்கிறது தமிழ்நாட்டுல. பட் தனித்து காங்கிரசினுடைய செல்வாக்கு என்ன, ராகுல் காந்தி அவருடைய விருப்பம் என்ன? காங்கிரஸோ கிட்டத்தட்ட தாவேகா அந்த அனுசரணை அரசியல்ல கிட்டத்தட்ட அவர்கள் கூடுதல் இடங்களை பெறுவது அவருடைய சாமர்த்தியம். அந்த ஆட்டத்தை எப்பொழுதுமே ஆடுவாங்க காங்கிரஸ். நீங்க திமுகவோடு கடந்த காலத்துல இருந்த போதும் தாவேகா மேல ஒரு தொடர்ச்சியான அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு என்பது போன்ற எதிர்காலம் ஆடினாங்க. அப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதனாலதான் அந்த 25 28 உயர்த்தினாங்க. அங்க ஒரு ராஜ்யசபா சீட், இங்க ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கினாங்க. இப்பொழுதும் ராகுல் காந்தி அவர்களுடைய வருகை, 74 மாவட்ட தலைவர்களுடனான உரையாடல், இப்ப தமிழகத்தின் மீது கண் வைப்பு, இது எல்லாமே உள்ளாட்சி தேர்தலில் கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்கிற இடம் நோக்கி நகர்றாங்க. மற்றபடி தமிழ்நாட்டுல காங்கிரசுக்கான ஒரு இடம் என்கிற ஒரு இடைவெளி இல்லை அப்படின்னு தான். இப்ப காங்கிரஸோட ஓட்டுகளையும் வாங்கித்தான் திமுக ஜெயிச்சது அப்படிங்கிறாரு மாணிக்கம் தாக்கூர். அப்ப காங்கிரசுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதனுடைய அளவீடுல தானே இங்க முரண் வருது. நான் அதனாலதான் குமரி மாவட்டம் அவர்கள் வலுவாக கோட்டைன்னு சொல்லக்கூடிய பகுதி கன்னியாகுமரி மாவட்டம். தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி. அங்கதான் நம்ம பார்த்தோம். தாவேகா அலையில எல்லாரும் தானே வாக்குகளை இழந்தாங்க. ஆமா, அந்த அலையில ஒரு தேசிய கட்சியான காங்கிரசும் இழந்திருக்கல. அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது மீண்டும் தன் பக்கம் ஈர்த்துக் கொள்வதற்காகத்தானே இந்த தாவேகா அலைன்ஸ் உதவும் உங்களுக்கு. அப்ப நீங்க காங்கிரஸ் எடுக்க வேண்டிய வாக்கு என்பது தாவேகாக்குள்ள போயிருச்சு. நீங்க காங்கிரஸ் யாரிடம் வாட்டை இழந்திருக்கா, பாஜக இழக்கலையா? அதுதான் அந்த டேட்டா சொல்றேன். நீங்க பாஜக 8% இழந்த தொகுதிகள்ல காங்கிரஸ் 16% இழந்திருக்கிறது. பாஜகவும் தாவேகாட்ட தான் இழந்திருக்கு. இது ரொம்ப ஒரு முரணான ஒரு இடமாக கூட இருக்கலாம். நீங்க வலதுசாரித்துவ பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி குமரி மாவட்டம். அங்க அதற்கானவே ஒரு இடதுசாரித்துவ அரசியலும் துடிப்போடு இருக்கக்கூடிய பகுதி. அங்கதான் காங்கிரஸ் வலுவாக இருக்கு. காங்கிரஸை விட பாஜக 1% குறைவான வாக்குகளை இழக்கிறது. பாஜகவை விட காங்கிரஸ் கூடுதலான ஓட்டை இழக்குது. அது தாவேகாவிடம்ல இழக்குது. அப்ப நீங்க காங்கிரஸ் வளரணும்னா இனி எங்க இருந்து ஓட்டு எடுக்கணும்? அவர்கள் இழந்திருக்கிற ஓட்டை யாருக்கிட்ட இழந்திருக்காங்கன்னா தாவேகாவிடம் தான் இழந்திருக்காங்க. அவர்களுடைய அலையன்ஸ்ல இருந்து
அவர்களுடைய அரசின் திட்டங்களை பாராட்டி கொண்டு அவர்களுக்கு ஒரு முன்கள பணியாளர்களை போல காங்கிரஸ் செயல்படுமையானால் அந்த ஓட்டு எப்படி உங்களுக்கு திரும்பி இந்த பக்கம் ரீட்டைன் ஆகும்? அதே நேரத்தில் அதுதான் நான் சொல்றேன், கூடுதல் தொகுதிகளை பெற்று விட்டார்கள் என்றால் அது சாமர்த்தியம் காங்கிரஸ் கட்சிக்கு. அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் வெற்றி பெறலாம், அது நிரந்தரமானது இல்லையே. நீங்க ஏற்கனவே 2024 தேர்தலில் 9 தொகுதிகள் வாங்குறீங்க, 9 ஜெயிக்கிறீங்களே. தமிழ்நாட்டுல 2019 39 தொகுதிகள்ல போட்டிடுறாங்க, தேனி மட்டும் தானே தோல்வி அவர்களுக்கு. அந்த அணியில அவர்களோட தேனி மட்டும் தானே தோல்வி, அது ஓபிஎஸ் அவர்களுடைய பையன்ட்ட மட்டும் தோக்குறாங்க. அப்ப அது காங்கிரஸினுடைய வளர்ச்சியை நம்ம மதிப்பீடு செய்ய முடியாதுல்ல. 2014 தேர்தல்ல காங்கிரஸ் தனியாக நின்னாங்கல்ல, அன்றைக்கு அடுத்தது 4%. அதுதானே காங்கிரஸ் கட்சியினுடைய 2014 செல்வாக்காக இருக்கு. அன்னைக்கு கூட மோடி அலை வீசியது, இன்றைக்கு விஜய் அலை வீசியது தமிழ்நாட்டுல. அப்ப இப்ப காங்கிரஸ் ஓட்டை இழந்திருப்பது இந்த தேர்தல்ல தாவேகா கிட்ட தானே. அவர்களோட ஒரு அலையன்ஸ்ல இருந்துட்டு அந்த ஓட்டு எப்படி இவர்கள் பக்கம் நகரும்? அது அலையன்ஸா இருக்கிறதுனால கூடுதல் பெனிஃபிட்டா இருக்கும். அது அலையன்ஸ் காலம் வரையும் காங்கிரஸ் ஒரு காங்கிரசின் காலம் நம்ம சொல்லலாம். பட் அது இந்த அரசினுடைய செயல் திட்டங்களை அவர்கள் எதிர்க்கவும் முடியாது. காவிரி மேகதாது விவகாரம், அதுல என்ன நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சிக்கு? தமிழ்நாடு காங்கிரஸ் அதற்கு இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்தாரு, செய்தியாளர்கள் சந்திப்பில் அது பற்றி கருத்து சொன்னாரா? அதுதானே ஒரு மாநில அரசியல்ல ஒரு கட்சி வளர்வதற்கான இடம். அந்த இடம் ஒரு இடைவெளியாகத்தான் இருக்கும். இப்ப 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கிறாங்க, காங்கிரசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு, இன்னும் கூட வேகமா செயல்படுறாங்க. அதெல்லாம் நீங்க பிளஸ் பாயிண்டா பாக்கலையா? காங்கிரசுக்கான ஒரு பிளஸ் பாயிண்டா பாக்கலையா காங்கிரஸோட வளர்ச்சிக்கு? ஆமா, அரசியல் ரீதியாக அந்த கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு அது கை கொடுக்கும். இளைஞர்களை ஈர்க்கணும், இனி இளைஞர்கள் பக்கம் திரும்பணும், அதற்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை வேண்டுமானால் கொடுக்கும். ஆனால் ஒரு அமைச்சரவையில் அங்கம் வகிப்பதாலேயே ஒரு கட்சி வளர்ந்து விடும்னா, கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில் இருந்த எத்தனை அமைச்சர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்காங்க இன்னைக்கு? அப்ப நீங்க ஒரு ஆட்சியில இருந்து அல்லது ஒரு கூட்டணி அரசியல் இருப்பதை விட எதிர்துருவ அரசியல்ல தான் அதிகமான கவனத்தை ஈர்க்க முடியும். நீங்க களப்பணியில அதிகமா கவனம் செலுத்தினாதான் வளர முடியும்ன்றீங்க. ஆமா, நிச்சயமா அது களப்பணியில தான் இருக்கு. கிராமம் தோறும் காங்கிரஸ் கமிட்டி, செல்வப்பிரந்தை அவருடைய காலத்துல அப்படி ஒரு முன்னெடுப்பு செய்யப்பட்டது, கிராமம் தோறும் காங்கிரஸ் கமிட்டி. பட் அது போன்ற செயல் திட்டங்கள், அதுதான் இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அழகா சொல்றாரு, சத்தியமூர்த்தி பவனுக்குள்ள மட்டும் அரசியல் செய்யாதீங்கன்னு என்கிட்ட சொல்றாருன்னா, அப்ப இத்தனை ஆண்டு காலம் சத்தியமூர்த்தி பவனில் தான் அரசியல் செய்திருக்கிறார்கள். அதனாலதான் அந்த வார்த்தை வருது. நீங்க சத்தியமூர்த்தி பவனுக்கு வெளியில வாங்கன்னு சொல்றாங்கன்னா, சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.